உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் காஞ்சி காமகோடி பீடாதிபதி பூஜ்ய ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினார். தமிழகம் திரும்பிய சுவாமிகளுக்கு திருச்சி ஏர்போர்ட்டில் வேத மந்திரம் முழங்க சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தில் நடந்துருக்கு. போகி அன்னைக்கு ஆரம்பித்து மகா சிவராத்திரி முடிய அது நடக்க போகிறது. இந்த கும்பமேளாங்கிற நிகழ்ச்சி நம்முடைய தேசத்தில் முக்கியமான ஆன்மீக நிகழ்ச்சி. தீர்த்தங்கள் அப்படிங்கிறத நம்முடைய தென்னாட்டு கோவில்கள்லாம் நாம் பார்க்குறோம். ஒரு பிரம்மோற்சவம் நடத்தி தீர்த்தவாரின்னு நடத்துகிறோம், தெப்போற்சவம் நடத்துகிறோம். நம்ம பிரயாகம்னு சொன்னால் உயர்ந்த யாகம், வேள்வின்னு அர்த்தம். அந்த கங்கை அப்படிங்கிறது, திரிவேணி என்பது ஓங்காரத்தினுடைய உருவம். அது ஓங்காரம் என்பது 3 எழுத்துக்களை உடையது. அதில் ஒரு எழுத்துங்கிறது சரஸ்வதி, 2வது கங்கை, 3வது யமுனை. இப்படி இந்த 3ம் சேர்ந்து அந்த பிரணவ மந்திரத்தின் உருவமாக இருக்கிறது. அந்த கங்கையில் ஸ்நானம் பண்ணுறதன் மூலமாக மக்கள் அறிந்தோ அறியாமலேயோ செய்த தோஷங்கள் நிவர்த்தியாகி அந்த வேதத்திலே அந்த கங்கையினுடைய சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேதம் என்பது எழுதாக்கிழவி என்று பெயர். அது இறைவனுடைய மூச்சுக்காத்து. நம்முடைய தர்மத்திலே வேதத்திலேயே ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அது மிகவும் உயர்ந்த விஷயம். அப்படி இந்த கங்கையும் யமுனையும் எங்கு சேர்ந்து இருக்கிறதோ அங்கு ஸ்நானம் செய்பவர்களுக்கு உயர்ந்த புண்ணியம், சொர்க்கம் கிடைக்கிறது என்று வேதம் சொல்கிறது, ரிக்வேதம் சொல்கிறது. ஆறுகள் கடலிலே கலக்கும். இந்த கும்பமேளா நிகழ்ச்சி என்பதானது மக்கள் கடல் கங்கை நதியிலே கலக்கக்கூடிய விதத்திலே இவ்வளவு அற்புதமாக 52 கோடி மக்கள் இதுவரையிலே ஸ்நானம் செய்திருப்பதாக அங்கு தகவல் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்ஜி அவர் தெரிவித்தார். காஞ்சி மடத்தின் மூலமாக கடந்த 40 நாட்களாக கங்கை கரையிலே தனியாக ஒரு மண்டபம் அமைத்து வடநாட்டிலே காஞ்சி சங்கர மடத்தின் மூலமாக வேத பாடசாலைகள் நடைபெறுகின்றன. அந்த படிக்கக்கூடிய மாணவர்கள் மூலமாகவும், அதை தொடர்ந்து கொஞ்சம் குளிர் குறைஞ்சப்பறம் நம்ம ஊரிலிருந்து தென்னாட்டிலிருந்தும் காஞ்சி மடத்தின் மூலமாக இங்கிருந்து வேத விற்பனர்களெல்லாம் சென்று உலக நன்மைக்காக பல்வேறு ஹோமங்களை நடத்தி கொண்டு வருகிறார்கள். இப்படி தொடர்ந்து போகியிலிருந்து ஆரம்பித்து மகா சிவராத்திரி வரையிலே காஞ்சி சங்கர மடத்தின் மூலமாக அங்கு தனி பந்தல் அமைத்து, மண்டபம் அமைத்து, காமாட்சி அம்மன் விக்கிரகம் வைத்து அந்த புனிதமான பூஜைகளும் அன்னதானங்களும் நடைபெற்று வருகின்றன. அந்த நிகழ்ச்சிக்கு, பூர்ணாகுதி நிகழ்ச்சிக்கு இன்றைய தினம் மத்தியானம் அங்கு யோகி ஆதித்யநாத்ஜி முதல்வர் உத்தரப்பிரதேஷ் அவர் வந்திருந்தார். ஒரு சின்ன நிகழ்ச்சியும் அங்கே நடைபெற்றது. இப்படி அந்த கங்கையில் 10 வயசுலேருந்து ஆரம்பித்து இன்னும் சின்ன குழந்தைகள் தலையில் சுமந்துன்னு வராங்க. 70-80 வயசுக்காரங்கள்லாம் ரொம்ப தூரம் நடந்து பக்தி ஸ்ரத்தையோடு இந்த தர்மத்தினுடைய ஒரு ஈடுபாட்டை அங்கு காண முடிகிறது. அந்த ஸ்ரத்தை, அக்கறை என்றால் என்ன,
தானம் என்றால் என்ன, சேவை என்றால் என்ன, நிறைய பேர் அவங்கவுங்க தான தர்மம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒற்றுமையாக மௌனமாக நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனை அந்த இந்து சமயத்தினுடைய மேன்மைகளை, இந்து சமயத்தினுடைய தன்மைகளை அங்கு ஒரு சேர பார்க்க முடிகிறது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இன்றைய தினத்திலேயும். புது கம்ப்யூட்டர் யுகம் என்று எதை சொன்னாலும் மக்கள் மனதிலே அந்த பக்தி நெறி என்பது ஆழமாக வேரூன்றி இருக்கிறது. அதன் மூலம் குடும்பத்திலேயும் சரி, நாட்டிலேயும் சரி, இறைவனுடைய அருள் பெற்று நன்மையை பெற்று வருகிறார்கள். அப்படி ஒரு சிறப்பான ஆன்மீகத்திற்கு, பக்தி நெறிக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய கோடான கோடி பக்தர்கள் என்று நாம் சொல்லுவது வழக்கம். ஆனால் அங்கே கோடிக்கணக்கான மக்களை நேராக பார்க்க முடிகிறது. அப்படி அவர்கள் கிடைத்த வசதியை வைத்துக்கொண்டு அப்படி ஒரு நேபாளம், நார்த் ஈஸ்ட்டு, வடகிழக்கு பிரதேசங்கள் இந்த கும்பமேளாவிலே 2025வது வருஷம் நடக்கக்கூடிய இந்த கும்பமேளாவிலே தென்னாட்டிலிருந்தும் நிறைய பேர் பங்கு பெற்றிருக்கிறார்கள். தெலுங்கானா மற்றும் காசி தமிழ் சங்கமம் மூலமாக நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்தும் நிறைய பேர் பங்கு பெற்று அந்த கங்கை ஸ்நானம் செய்திருக்கிறார்கள். திரிவேணியிலே விசேஷ பூஜைகளை நடத்தியிருக்கிறார்கள். அந்த மகத்தான ஏற்பாடுகள் அங்கு நடைபெற்று இது இந்திய ஒருமைப்பாட்டிற்கும் கலாச்சார பாரம்பரியத்திற்கும் சேவை மனப்பான்மைக்கும் சிறந்த உதாரணமாக இந்த மகா கும்பமேளா என்கிற நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஆகவே அனைத்து மாநிலத்திலிருந்தும் அங்கு பொதுமக்கள் கலந்து கொள்ளக்கூடிய தேசிய திருவிழாவாக அந்த கும்பமேளா நடைபெற்றது. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்பது போன்று நம்முடைய திறமைகளும் அவர்களுடைய பக்தியும் சேர்ந்து இந்தியாவை மேலும் முன்னேற்றுவதற்கு இணைந்து செயல்பட வேண்டும். அதற்காக தட்சிண புத்தி, உத்தர சக்தி இரண்டும் சேர்ந்து வழிபடுவதற்கு இது சிறந்த நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது. ஆகவே அந்த கங்கை கரையிலே நம்முடைய காஞ்சி பெரியவர்கள் சொல்லி நம்முடைய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அழகான மண்டபத்தை கட்டியிருக்கிறார்கள். ஆதிசங்கர விமான மண்டபம் என்று அதற்கு பெயர். 3 மாடிகள் இருக்கின்றன. ஒன்று காமாட்சி அம்மன் கோவில், 2வது பெருமாள் கோவில், 3வது சஹஸ்ரலிங்கம். ஒரே லிங்கத்திலே 1000 லிங்கங்கள் காஞ்சிபுரத்திலே செதுக்கப்பட்டு, வேத மந்திரங்கள் சொல்ல சொல்ல செதுக்கப்பட்டு, மகாராஷ்டிரா சதாராவிலே காஞ்சி பரமாச்சாரியர் அவர்கள் பாலபிஷேகம் செய்து ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அழகான கோவில் கங்கை கரையிலே அமைந்திருக்கிறது. கோபுரம் இருக்கிறது. கம்பீரமாக இந்த லட்சக்கணக்கான மக்களும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்கிற தமிழ்நாட்டினுடைய அந்த வடிவமைப்பான அந்த கோபுரத்தை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கும்பமேளாவிலே அனைத்து மக்களுக்கும் கிடைத்திருக்கிறது. அந்த உத்தரப்பிரதேச அரசாங்கத்தினுடைய அந்த வெப்சைட் இதில் முதல் மந்திரியினுடைய வெப்சைட்டில் இந்த நம்முடைய ஆதிசங்கர விமான மண்டபத்தை அவர்கள் அது அச்சிட்டிருக்கிறார்கள். அப்படி இந்த தமிழகத்தினுடைய காம்பீரியம், புகழ் கும்பமேளாவிலே இந்த ஆதிசங்கர விமான மண்டபத்தின் மூலமாக பிரகாசிக்கிறது. तपसाज्वलन्ते वैरोचनीं कर्मफले सुजुष्टा दुर्गां देवीं शरणमहं प्रपद्ये सुतरसितरसे नमः प्रशमनं त्रैलोक्यस्याखिलेश्वरी एवमेव कार्यमस्मद्दैर्यविनाशनम् भूत्वा यत्र वेदस्तपस्यति तन्मूले जगदामूलं लिङ्गरूपेण तिष्ठति.